Bull Agro Implements Bull Baler BRB 540 Tech Plus-இன் தினசரி பராமரிப்பு. தினமும் இயந்திரத்தை இயக்குவதற்கு முன் கிரீசிங் செய்ய வேண்டிய இடங்கள். இது முதல் பாயிண்ட். இது இரண்டாவது பாயிண்ட். இது மூன்றாவது பாயிண்ட். இது நான்காவது பாயிண்ட். இது ஐந்தாவது பாயிண்ட். இது ஆறாவது பாயிண்ட். தினமும் இயந்திரத்தை இயக்குவதற்கு முன் கிரீசிங் செய்துவிட்டு பின்பு இயந்திரத்தை இயக்க வேண்டும். இது ஃப்ரண்ட் செயின். இதில் 100 பேல்களுக்கு ஒரு முறை ஆயில் இட வேண்டும். இது பேக் செயின். இதிலும் 100 பேல்களுக்கு ஒரு முறை ஆயில் இட வேண்டும். இது டாப் செயின். இதிலும் 100 பேல்களுக்கு ஒரு முறை ஆயில் இட வேண்டும். இது பம்ப் செயின். இதில் தினமும் இயந்திரத்தை ஸ்டார்ட் செய்வதற்கு முன் ஆயில் இட வேண்டும். இது கியர் பாக்ஸ் அசெம்பிளி. இதில் 140 கியர் ஆயில் பயன்படுத்தப்படுகிறது. இதில் முதல் முறை 50 மணி நேரத்தில் ஆயில் மாற்ற வேண்டும். இதில் கீழே ஆயில் ட்ரெயின் பிளக் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆயில் ட்ரெயின் பிளக்கை கழட்டிவிட்டு ஆயிலை வெளியே எடுக்க வேண்டும். பிறகு இந்த ட்ரெயின் பிளக்கை மூடிவிட்டு மேலே உள்ள டாப் கேப்பை கழட்டிவிட்டு இதன் வழியே 1/2 லிட்டர் 140 கியர் ஆயில் விட வேண்டும். பிறகு ரெகுலராக 250 மணி நேரத்திற்கு ஒரு முறை ஆயில் மாற்ற வேண்டும். இது ஹைட்ராலிக் பம்ப். இதில் SAE 68 ஆயில் பயன்படுத்தப்படுகிறது. இதில் மேலே உள்ள மூடியை கழட்டி செக் செய்து அந்த லெவலில் இருக்கும்படி ஆயில் டாப் அப் செய்து கொள்ள வேண்டும். இது பேல் சைஸ் அட்ஜஸ்ட் செய்வதற்கான நடைமுறை. இது நாம் ரெகுலராக பயன்படுத்தும் பேல் சைஸ்க்கான செட்டப். இதிலிருந்து பேல் சைஸ் அதிகப்படுத்த வேண்டுமென்றால் இந்த பின்னை கழட்டி கீழே இருக்கும் துளையில் மாட்ட வேண்டும். இதிலிருந்து பேல் சைஸ் குறைக்க வேண்டுமென்றால் இந்த பின்னை கழட்டி மேலே இருக்கும் துளையில் மாட்ட வேண்டும். போல்ட் கட் பிரச்சனை வந்ததென்றால் முதலில் இந்த ஸ்ப்ரிங் டென்ஷனை இன்க்ரீஸ் செய்ய வேண்டும். இந்த நட்டை டைட் செய்தால் ஸ்ப்ரிங் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இந்த லிங்க் பெண்ட் பிளேட்டினுடைய கேப் இன்க்ரீஸ் செய்ய வேண்டும். அதற்கு இந்த டென்சிட்டி போல்ட்டை அட்ஜஸ்ட் செய்ய வேண்டும். இதிலிருந்து வெளியே தள்ளும் பொழுது நமக்கு இங்கே கேப் இன்க்ரீஸ் ஆகிறது. இவ்வாறு செய்யும் பொழுது நமக்கு போல்ட் கட் பிரச்சனை கட்டுப்படுத்தப்படுகிறது.